மாரநாதா ஏப்ரல் 28. தலைப்பு: தவறான விருப்பத்துடனுள்ள ஆர்வம். தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களைக் குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ரோமர் 10:2. குறிக்கோள் அல்லது நோக்கமின்றி இரைச்சலோடு கூடிய பற்றார்வம் காணப்படுகின்றது. அது அறிவுக்கேற்றபடி அமையவில்லை. மேலும் இக்காரியமானது அதன் இயங்கு முறையிலே குருட்டுத்தனமாகவும் அதனால் விளைகின்ற பயன்களிலே அழிவை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்தவனின் ஆர்வம் அல்ல. கிறிஸ்தவனின் பற்றார்வமானது கொள்கையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. திடீரென்று வருவதல்ல. கிறிஸ்துவ பற்றார்வமானது உற்சாகமும் ஊக்கமும் நிறைந்தது, ஆழமானது, உறுதியானது. முழு ஆத்துமாவையும் ஈடுபடுத்தி ஒழுக்க உணர்வுகளை செயல்படுத்தத்தக்கதாக எழுப்பிவிடுகிறது. ஆத்துமாக்களின் மீட்பும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அக்கறையூட்டும் காரியங்களும் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாகும். ஆத்தும ஆதாயம், தேவனுடைய மகிமை ஆகியவைகளைத் தவிர வேறு எந்த இலக்குகள் மாபெரும் உள்ளார்வத்தை காட்ட நம்மை அழைக்கிறது? ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியங்கள் இங்கு இருக்கின்றன. அவைகளை லேசாக எண்ணி மதிப்பீடு செய்ய முடியாது. நித்தியத்தை போன்று அவைகள் மேன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவை. நித்தியத்திற்கு அடுத்த விளக்க முடிவுகள் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா என்ற உறுதியற்ற நிலை இருக்கிறது. வளமான வாழ்வு அல்லது கடுந்துயரம் ஆகிய ஏதாவதொன்றிற்காக ஆண்களும் பெண்களும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ பற்றார்வமானது அதை குறித்து பேசப்படும் பொழுது ஆர்வத்தை அது இழந்துவிடக்கூடாது. ஆற்றலோடும் திறனோடும் உணர்ந்து செயல்படும். எனினும் கிறிஸ்துவ பற்றார்வமானது மற்றவர்களால் காணப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் செயல்புரியாது. ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் தாழ்மையும் தனி சிறப்பும் வாய்ந்த பண்பாக காணப்படும். கிறிஸ்துவ பற்றார்வமானது ஊக்கமுள்ள ஜெபத்திற்கும் தாழ்மையான ஒப்புக்கொடுத்தலிற்கும் குடும்பத்தின் கடமைகளில் உத்தமமாக இருத்தலுக்கும் வழிநடத்துகிறது. குடும்ப வளையத்திற்குள் மென்மை, அன்பு, இரக்கம், பரிவு ஆகிய குணநலன்கள் காணப்படும். இவைகளே எப்பொழுதும் கிறிஸ்துவ பற்றார்வத்தினால் பெறப்படும் கனிகளாகும். ஆத்துமாக்களின் மதிப்பை ஒரு சிலரே எண்ணி பார்க்கிறார்கள். வெகு சிலரே கிறிஸ்துவை பற்றிய அறிவை அறிகிறதற்கு ஆத்துமாக்களை கொண்டு வர விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் விஷயத்தில் அதிகமாய் பேசப்படுகிறது. அவர்கள் மீது அன்பு காட்டுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சு கீழ்த்தரமான ஒரு சரக்கு. மனமார்ந்த கிறிஸ்துவ பற்றார்வமே தேவைப்படுகிறது. அதாவது ஏதாவதொன்றை செய்வதன் மூலமாகவே வெளிப்படுகின்ற ஒரு பற்றார்வம். இப்பொழுது அனைவரும் தங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களது இதயத்திலே இயேசு இருப்பார் என்றால் மற்றவர்களிடம் அவரை பற்றி அறிக்கை செய்வார்கள். நயகராவின் தண்ணீர்கள் எப்படி அருவியாக விழுவது நின்று நிறுத்தப்பட முடியாததோ அதைப்போல கிறிஸ்துவை உள்ளத்தில் கொண்டிருக்கிற ஆத்துமா அவரை அறிக்கை செய்வதை ஒருபோதும் தடை செய்ய முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஆழ்ந்த பற்றார்வமானது நித்திய வாழ்வை பற்றிய காரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும்.
மாபெரும் மீட்பின் திட்டத்தில் கிறிஸ்துவோடும் பரலோகத்தின் தூதர்களோடும் உடன் ஊழியராக இருக்க வேண்டும். எந்த ஊழியத்தை இதற்கு ஈடாக ஒப்பிட்டு கூற முடியும்? இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவினின்றும் மகிமை பெருகி தேவனிடம் வந்தடைகிறது. அந்த மகிமையானது மீட்கப்பட்ட நபர் மீதும் அவரை இரட்சிக்க ஒரு உபகரணமாக இருந்தவர் மீதும் பிரதிபலிக்கிறது. வாக்குத்தத்த வசனம்: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. மாரநாதா, இயேசு வருகிறார்.